தமிழ்நாட்டில் உருமாற்ற கொரோனா வைரஸால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன், தமிழ்நாட்டில் நேற்று 38 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தற்பொழுது பரவி வரும் உருமாற்றம் அடைந்த கொரோனா வைரஸால் பெரிய அளவில் பாதிப்பு இல்லை என கூறினார். பூனேவில் உள்ள ஆய்வகத்திற்கு 19 மாதிரிகள் அனுப்பி வைக்கப்பட்டன. இந்த ஆய்வில் இவை வீரியம் இல்லாத கொரோனா வைரஸ் என்பது உறுதியாகி உள்ளது என கூறிய அவர், கொரோனா தொடர்பான வதந்திகள்தான் மிகப்பெரிய நோய், இந்த வதந்திகளை கிளப்பாமல் இருப்பதுதான் நல்லது எனவும், சென்னையில் கொரோனாவால் உயிரிழந்ததாக கூறப்படும் முதியவருக்கு ஏற்கனவே பல நோய்கள் இருந்தது எனவும் தெரிவித்தார். இப்பொழுது அந்த கொரோனா பாதிப்பு என்பது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை அதிகாரப்பூர்வமாக WHO ஒரு நெருக்கடி நிலையை அறிவித்து அதுவரை நடைமுறையில் இருந்தது. 2023 மே 5ஆம் தேதி தான் WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அந்த நெருக்கடி நிலையை திரும்ப பெற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் இந்த கொரோனா அந்த நடைமுறைகள் எதுவுமே இல்லாமல் போச்சு. ஆனாலும் இந்த கொரோனா என்பது இப்போ இந்த உருமாற்றம் பெற்று வருகிற அந்த எந்த விதமான வைரஸாக இருந்தாலும் அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துவதில்லை. ஒரு 2-3 நாள் சளி, காய்ச்சல், இருமல் இந்த மாதிரியான உபாதைகளோடு அது முடிந்து விடுகிறது. அந்த வகையில் தான் இப்போவும் கூட இந்தியா முழுக்க இன்னைக்கு ஒரு 1500க்கும் 1800க்கும் மேற்பட்டவர்களுக்கு தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மாநிலங்களிலும் இந்த கொரோனா இருப்பது கண்டறியப்பட்டிருக்கிறது.